ஆமென். ஹல்லேலூயா. சர்வன வந்திருக்காங்க. உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். என்னோட குடும்பத்தினர் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்குவோம். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே இடத்தை நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருஷத்தில் ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை நாங்கள் கண்டோம், எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். அவைகள் மத்தியிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு நங்கூரமாக, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக, நீர் எங்கள் முன்பதாக கடந்து போய் ஆண்டவரை பாதைகளை செம்மைப்படுத்தி சரியான வழியிலே எங்களை நடத்தி கொண்டு போகிற தேவனாய் காணப்படுகிறேன். இன்றைக்கும் தகப்பனே, இந்த புதிய வருஷத்திலும் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்த எபினேசராய் இருந்து இனியும் எங்களை வழிநடத்த வல்லமையுடையவராய் காணப்படுகிறீரப்பா. நீர் சர்வ வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறேன். உமக்கு முன்பதாக நான் தான் தெய்வம் என்று வந்து நிற்க யாரால முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரை சவால் விடுகிற ஒரு தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எல்லா தேவர்களும் விக்கிரகங்கள் தானே என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சதா காலமும் நித்திய நித்தியமாய் ஆண்டவரை அரசாளுகிற அரசனாய் கடந்து வருகிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி என்று சொன்ன தேவனே, இந்த காலங்களிலும் அப்பா உடைய பாதபடியில் நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரை சகலத்தையும் சுத்திகரிக்கிறவராய், எங்களுக்காக சகலத்தையும் புதுப்பிக்கிறவராய் காணப்படுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. தேவரா வரக்கரவு அந்தவரியலோஷி, தேவரா ஹோஷந்தவரியலோஷோடபோ. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, புதிய வைராக்கியத்தோடு, புதிய நோக்கத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து போக, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்தை ஓட, இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கோ, இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுகிறதற்கோ நீர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தகப்படி நீர் எங்களுக்கு புதுப்பித்துக் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கண்ட எகிப்தியனை இனி காண போவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் கண்ட துக்கங்களை ஆண்டவரை இனி காண போவது கிடையாது. எங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களுக்கு புதிய காரியங்களினால் ஆண்டவரே அபிஷேகிக்கிற தேவனாக இருக்கிறேன். புதிய வழிகளை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறேன். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து 365 நாட்கள் நம்மளோடு கூட இருந்து நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து எல்லா சூழ்நிலை நம்மளோடு கூட இருந்து நமக்கு வான்கால்களை கொடுத்து மதிலை தாண்ட செய்து இதோ இன்றைக்கு நம்மளை இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்த வாயிலை திறந்து நன்றி செலுத்துவோம். அவர் அப்படியே சோஸ்தரிப்போம், அவருக்கு துதி பலிகளை எடுப்போம். எல்லாரும் thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Ori marabababashe, ori maramari marikarabo andavariyanabo shodavariyanaboshi. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் ஆராதனை நாயகன். ஆண்டவரே, நீ ஆராதனைக்குரியவராய் இருக்கிறீர், மகிமைக்குரிய தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் எங்கள் மத்தியில் நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் அப்பா.
வரட்டும். எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டே இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடுகிற தேவனாய் காணப்படுகிறீர். எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், எங்களுடைய எதிர்காலங்களை ஆண்டவரை எங்களுக்கு வகுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறவர். பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், தடைகளை உடைக்கிற தயாவலராய் கடந்து வருகிறவர், எங்களுடைய விடிவெளி நட்சத்திரமாய் காணப்படுகிறவர், என்னுடைய உதய சூரியனாய் உதிக்கிறவர். இந்த காலைகளிலும் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் கொடாபடி நன்றி எடுக்கிறோம் அப்பா. Thank you Lord, hallelujah. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுஷ் நாட்களும் போதாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடிக்க ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. Thank you Lord. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக 147வது சங்கீதத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 147வது சங்கீதம் நம்ம மாறி மாறி வாசிக்க போகிறோம். 12வது வசனம் தொடங்கி 20வது வசனம் வரை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சங்கீதம் 147 12வது வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசித்தமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். 20வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் எந்த ஜாதிக்கும் இப்படி செய்வது இல்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். குடும்பத்தின் சார்பாக, நம்முடைய சபை அலங்கார வாசல் சன்னிதானத்தின் சார்பாக, நம்முடைய ஏக்கம் அப்படின்னா நம்ம ஆர்வஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஏக்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளார நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 2021 கடந்து 2022க்குள்ளார நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய நாள், ஒரு புதிய தேதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம புதிய வேலைக்குள்ளார கடந்து போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, பரலோக தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வயலில் நாங்கள் துதிக்க 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 ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களுக்கு ஆண்டவரே பனியை போல ஆண்டவரை பெய்கிற மழையை ஆண்டவரை பெய்ய செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய்மையான ஒரு ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாடட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிரயாசங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகள் வீணாய் போகாதபடிக்கு இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களையும், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களையும், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சமூகத்திற்கு நேராக கடந்து வருகிறோம். Thank you Lord. Hallelujah. Amen. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய
கண்ணீருக்கு பதிலாக, வேதனைக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் நன்மையான வருஷத்தை, நன்மையான நாட்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருந்த நாட்கள் இதுவே என்று சொல்லி இந்த வருஷத்துல நம்ம கடந்து போகிறோம். இந்த புதிய வருஷம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்த வருஷம். இந்த புதிய வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வருஷம். Thank you Lord. Hallelujah. Mama
கண்ட எகிப்தினை இனி காண மாட்டாய். நீ கண்ட பிரச்சனை இனி நீ காண மாட்டாய். இதோ நீ கடந்து வந்த பாதையை இனி நீ கடந்து போவதே இல்லை. கர்த்தர் உனக்காக அந்த பாதையை செம்மைப்படுத்துகிறார். 2021 எவ்வளவோ துக்க காரியங்கள், எவ்வளவோ வேதனைக்குரிய காரியங்கள், எவ்வளவோ இழப்புகள், அவைகள் மத்தியில் நம்மளோடு கூட இருந்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் இந்த காலை வேளையில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். எல்லாரும் ஜெபசிந்தையோடு இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல கடந்து வந்திருக்க ஒரு பரிசுத்த தேவன், ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு அவருடைய சன்னதிக்குள் கடந்து வருகிறதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவி தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி இந்த புதிய வருஷத்தை காண்கிறதற்கு, இந்த புதிய மாதத்தை காண்கிறதற்கு, இந்த புதிய நாளை காண்கிறதற்கு
எங்க இருக்கிறோம் அந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ரத்தம் சிந்தாமல் இருப்பீரானால் இந்த புதிய வருஷத்துக்குள்ளார நாங்க வந்திருக்க முடியாது. ஆண்டவர் நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பீரானால் ஆண்டவரே இந்த 2022 நாங்க பார்த்திருக்க முடியாது. எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எங்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம், எங்களுக்காக ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் இன்றைக்கும் ஆண்டவரே காணப்படுகிறதற்காக இந்த காலங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தகுதி அல்ல ஆண்டவரே, எனக்கு தகுதி பெற்றவர்கள் அல்ல, ஆனா எங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுடைய குற்றங்களை பாராமல் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை பாராமல் அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து இந்த புதிய வருஷத்திலும் புதிய நாள், புதிய மாதம், புதிய மணி நேரத்திலும் எங்களை நடத்தவும், எங்களை தாங்கவும், எங்களை ஆதரிக்கவும், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக, எங்களுக்கு நல்ல சகோதரனாக இயேசுவை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இயேசுவை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய வருஷத்துல இந்த இயேசுவோடு கூட நாங்கள் கடந்து போக போகிறோம். இயேசுவோடு கூட ஒரு பிரயாணம் போக போகிறோம். இயேசுவோடு கூட ஒரு ஓட்டம் ஓட போகிறோம். இயேசுவோடு கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில நாங்கள் பிரயாசப்பட போகிறோம். ஹalleluya. Thank you Lord. Ori baba baba she le maravari mari karabo. Hallelujah, 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 hallelujah. Oh ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மேல் வீட்டாரையிலே இறங்கின தேவ ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். Oh hallelujah, hallelujah, hallelujah. எங்களுடைய போர் கவசம், எங்களுடைய தலை கவசம், எங்களுடைய மார்பு கவசம், எங்களுடைய பாதரட்சை நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே கண்களை மூடி எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் நீங்க தான் அறிந்திருக்கிறீங்க. எவ்வளவு நன்மை பெற்றுக் கொண்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு செய்த நன்மை, எனக்கு செய்த அதிசயங்கள், நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நான் தான் பார்த்தவனாக இருக்கிறேன். எனக்கு தான் தெரியும் இயேசு யாரு, எனக்கு தெரியும் இயேசு எவ்வளவு செய்வார், என்னுடைய இயேசு இனி எவ்வளவு செய்ய போகிறார். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து வாய்களை
44,000 பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஓ ஹalleluya. அவரை ஆராதிக்கிறதுக்கென்று படைக்கப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை துதிக்கிறதுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, எந்த ஜாதிகளுக்கு கொடுக்காத ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை, எந்த ஜாதிகளுக்கு கிடைக்காத மகா பெரிய கிருபையை இந்த மனுக்குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உண்மையான தேவனை ஆராதிக்கிறதற்கு, உண்மையான கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு. ஓ ஹalleluya. ரே மரபபபஷே ஓ ரிமரபரி பரி பரி கரபோ லே மரபரி பரி கரபர பர பர பரி கரபோஷே. ஹalleluya. அவர் ஆராதனை தெய்வமாய் இருக்கிறார். ஆராதனைக்குரிய ஆண்டவராய் இருக்கிறார். ஓ வேதம் சொல்லுகிறது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் தானே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. 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 போசியுடைய கண்ணீர்கள் கடந்த வருஷத்துல மரணத்தை கண்ட ஒரு பயம், கண்ணீர், மரணத்துக்குரிய ஒரு கண்ணீர். அவைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த புதிய வருஷத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிலர் உடைமைகளை இழந்து, அநேக காரியங்களை இழந்து, உறவினரை இழந்து, குடும்பத்தாரை இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. மகனே மகனே, நீ பயப்படாது, நான் தேவன் உன்னோடு கூட கடந்து வருகிறேன் என்று சொல்லி இந்த காலையில் உங்களோடு கூட கடந்து வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஹalleluya. 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 ஓ இயேசுவே, அவருடைய பிரசன்னம் இங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஓ ஹalleluya. 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 glory 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 glory. ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தர் இந்த வருஷம் உங்களை ஒரு படி உயர்த்த போகிறார். ஒரு படி அபிஷேகத்தை வல்லமையாய் நிரப்ப போகிறார். கடந்த வருஷத்தினுடைய ஊழியத்தை பார்க்கிறோம். இந்த வருஷத்துல இன்னொரு மடங்கு அதிகமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், இன்னொரு மடங்கு அதிகமாய் அற்புதங்களை செய்யவும், இன்னொரு மடங்கு அதிகமாய் அவருடைய ஓட்டத்தை ஓடுகிறதற்கும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் வாசலை திறந்து கொடுக்கிறார். நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய போறீங்க. நீங்க ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போறீங்க. இந்த வருஷம் அறுவடையின் வருஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க ஊழியத்தின் அறுவடையின் வருஷம், உங்க ஊழியத்தின் அறுவடையின் வருஷம். நீங்க நெட்டு வைக்கல, நீங்க விதைக்கல, யாரோ நெட்டு வச்சாங்க, யாரோ விதைச்சாங்க, யாரோ தண்ணீர் பாய்ச்சாங்க. ஆனா கர்த்தரோ அறுவடை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். வெட்டுக்கிளிகளை போல ஜனங்கள் பகுதி பகுதியாய் ஊழியத்தில் கடந்து வர போறாங்க. சபைகள் நிரப்பப்பட போகிறது. ஆராதனைகள் மகிமையான ஆராதனைகளாய் காணப்பட போகிறது. ஆராதனைக்குள்ளார இயேசுவின் ஆவியானவர் கடந்து வருவார். ஆராதனைக்குள்ளார இயேசுவின் இரத்தம் கடந்து வரும். ஓ ஹalleluya. 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 லே மரபரி பரி கரவோ ஓ ரி மரபரி பரி பரி பப பப பஷே லே மரபரி கரபர பர பர பரி கரவோஷ். சீனாய் மலையுடைய பிரசன்னத்தை நீங்க பார்ப்பீங்க. சீனாய் மலை உச்சியிலே இதோ மேகம் இறங்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. அக்னி அபிஷேகத்தை நீங்க பார்ப்பீங்க. Thank you Lord. Hallelujah. 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 கர்த்தர் வாலிபர்களை பிரித்து எடுக்கிறார். இந்த வருஷம் வாலிபருடைய வருஷம். நீங்க பிரித்து எடுக்கப்படுகிற வருஷம்.
இந்த வருஷத்துல கர்த்தர் வாலிப பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ இவ்வளவு நாள் நீ கூடி குறுகி உன்னை அறைக்குள்ளார இருந்த, இவ்வளவு நாள் நீ ஒரு அடிமையாய் இருந்து கொண்டு இருந்த, இவ்வளவு நாள் நீ இதோ உனக்கு தெரியாத ஒரு பிரச்சனை, ஒரு பாவத்துக்குள்ளார ஒரு காரியத்துக்குள்ளார சிக்கிக் கொண்டு இருந்த. இந்த வருஷம் கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். உன்னை எடித்தது, நீ எனக்கு அடிமையாய் இருக்கிறீங்க, எனக்கு நீ அடித்தனாய் இருக்கிறீயோ, அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. சீயோனே எழும்பு, 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 எழும்பு சீயோனே என்று சொல்லி கர்த்தர் சீயோனே உன்னை எழும்ப செய்ய போகிறார். சீயோனின் குமாரத்தியே உன்னை எழும்ப செய்ய போகிறார். இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர், இந்த கர்த்தருடைய ஆவியானவர், நம்ம ஆராதிக்கிற தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறபடியினால, ஓ கிதியோனே, கிதியோனே, கிதியோனே எழும்பு, எழும்பு, இருக்கிற பலத்தோடு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக கிதியோன்கள் இங்க இருக்கிறீங்க, அநேக தெபோராக்கள் இங்க இருக்கிறீங்க, அநேக சம்சோன்கள் இங்க இருக்கிறீங்க, அநேக ஜெப்தா இங்க இருக்கிறீங்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓரி மபாஷே. கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், செவிகள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும். ஓ கண்கள் பரலோகத்தை பார்க்கணும், செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பணும். Thank you Lord. ஓ ஹalleluya. இந்த பட்டணம் அசைக்கப்பட போகிறது, இந்த பட்டணம் அசைக்கப்பட போகிறது, இந்த பத்துக்கட்ட பட்டணம் அசைக்கப்பட போகிறது. ஒரு எழுப்புதல் அக்கினி பட்டணத்தை பத்தி எரிய போகிறது, எழுப்புதல் அக்கினி பட்டணத்தை பத்தி எரிய போகிறது. சபையை ஜனங்கள் தேடி வர போகிறாங்க, சபையை ஜனங்கள் தேடி வர போகிறாங்க. சபையை பாழாக்க நினைச்ச கூட்டங்கள் இதோ இல்லாமல் கர்த்தர் அகற்றி போடுகிறார். எந்த இடங்கள் பாழாய் கிடந்ததோ, எந்த ஆலயங்கள் தேவனுடைய ஆலயங்கள் பாழாய் கிடந்ததோ, அங்கே எல்லாம் புதியினால் நிரப்பப்பட போகிறது, அங்கெல்லாம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போகிறது, அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட போகிறது. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரலோக பரிசுத்தம், பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bible to Genesis chapter 12. ஆதியாகமம் 12வது அதிகாரம், முதல் புத்தகம். நம்முடைய வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் முதல் புத்தகம் ஆதியாகமம், Genesis chapter 12. ஆதியாகமம் 12வது அதிகாரம். எடுத்தவங்க ஆமென் சொல்லுங்க. தேடிட்டு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி. ஆதியாகமம் 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு புதிய வருஷத்தை நம்ம பார்க்கிறோம். 2022. இந்த 2022 காண செய்திருக்கிறார் ஆண்டவர். வவாசான் துவாக்குலோன்னு சொல்லி மகாதேவ் அவருடைய வவாசான் அவருடைய பிரதமராக இருக்கிற காலத்துல ஒரு தரிசனத்தை கொண்டு வந்தார். அப்பெல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு யோசனை இருந்தது. இந்த 2020 நம்ம காணுவோமா? இந்த 2020 நமக்கு தரிசனம் ஆகுமா? இந்த 2020 நம்ம போய் நிற்போமான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனை பாதுகாத்து 2020 அல்ல 2022 கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், அதிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு, அவன் இன்னும் ஆபிரகாமா ஆகல, ஆபிராமா இருக்கிறான். இந்த ஆபிராமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராமே நீ இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு நீ வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு இங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, இதுதான் என்னுடைய சுதந்திர பூமி, நான் இங்கதான் நல்லா இருக்க போகிறேன், இதுதான் என்னுடைய தரிசனம், இதுதான் என்னுடைய திட்டங்கள், கர்த்தர் என்னை இங்கதான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக நேரத்துல நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளார ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ளார நின்று கொண்டு இந்த வட்டத்துக்குள்ளாரதான் எனக்கு எல்லாமே இருக்கிறது அப்படின்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வா அப்படின்னு சொல்றார். ஆபிரகாமுடைய தகப்பன் யார்? இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் நாகூர் என்று சொல்லப்படுகிற மனுஷன். இவன் சொர்பங்களை உருவாக்குகிற ஒரு மனுஷன். அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு? விக்கிரகங்களை உருவாக்குகிறார். அப்படி லேசா ஒரு மியூசிக் போடுங்க, எல்லாம் அப்படியே தூங்குறாங்க, கொஞ்சம் தூங்க வைக்கும். ஹalleluya. கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் அவன் விக்கிரத்தை உருவாக்குகிறவன், அவன் சிலையை உருவாக்குகிற ஒரு மனுஷன். தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தகப்பன் எபேரியர். இந்த தகப்பனுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த தகப்பன் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமல்ல. இந்த தகப்பனுடைய காரியம் இல்ல, முடியாது. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை ஆபிரகாம் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இது தடையாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ இருக்கிற, ஆபிரகாம் நீ இருக்கிற, ஆனா நீ இருக்கிற இடம் சரியல்ல, நீ இருக்கிற இடத்தினுடைய சூழ்நிலை சரியல்ல. அதனால முதலாவது நீ என்ன செய்ய? நீ எழுந்து வெளியே வா, நீ எழுந்து வெளியே வா. இத்தனை வருஷமாக, இத்தனை காலமாக நமக்குன்னு ஒரு இடத்தை வைத்து அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம்ல, அந்த இடம் தான் நமக்கு சுதந்திர பூமி நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அதுல இருந்து வெளியே வரணும். சில சபைகளுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சபையில பியூஸ் இருக்கும், அப்படின்னா நீட்டு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியில அவங்க தான் உட்காரணும். யாராவது புதுசா வந்து உட்கார்ந்துட்டா அவங்கள போய் முறைச்சு பார்ப்பாங்க. அவங்கள முறைக்கிற முறையிலேயே உட்கார்ந்து இருக்கிறவங்க தெரியும் நம்ம தவறான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் போல. சபையில அவங்களுக்கு அந்த நாட்களில உட்கார்ந்தாதான் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமையான காரியம், தேவனுடைய வார்த்தை பெற்றுக் கொள்ள முடியும். இல்ல 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 இல்ல, கர்த்தர் அப்படி வைக்கல. சபை பொதுவான ஒரு இடம். நாட்காலி சபையில இருக்கிற பியூ சபையில இருக்கிற சேர் அது பொதுவானது. யார் வேணாலும் எங்கேயோ உட்காரலாம். ஏன்னா தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினால இந்த காலை வேளையில முதலாவதாக நீ எழுந்து வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில பேரு போனுக்கு அடிமை, அந்த போனே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு காலத்துல நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா வீட்டை சுத்தி ஓடுவோம், வீட்டை சுத்தி விளையாடுவோம், மண்ணில் விளையாடுவோம், சண்டை போடுவோம், மறுபடியும் கூடுவோம், மறுபடியும் கட்டி பிடிப்போம், மறுபடியும் சண்டை போடுவோம். எங்களுக்கு விளையாட்டு. ஆனா இப்ப சொந்தக்காரங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கூடி வந்தாங்கன்னா அந்த மூலையில ஒரு ஆள் போனோட
இந்த மூலையில ஒரு ஆளு போனோட, அங்கிட்டு ஒரு ஆளு போனோட. இன்னைக்கு போனுதான் அவங்களுக்கு வாழ்க்கை. இதை விட்டு வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ இதை விட்டு வெளியே வா. உன்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற பிசாசு. ஒரு காலத்துல இன்டர்நெட் வரக்குள்ள, ஓ இது அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள். அந்தி கிறிஸ்து இன்டர்நெட்டை கொண்டு வந்துட்டான், அந்தி கிறிஸ்து டிவியை கொண்டு வந்துட்டான், அந்தி கிறிஸ்து கம்ப்யூட்டரை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்தி கிறிஸ்து உங்க கையில உட்கார்ந்து கொண்டே இருக்கான். நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, உன்னை காரியத்தை சரியாய் பார்க்க முடியல. சபைக்கு வந்தாலும் ஸ்டேட்டஸ் அப்டேட், ஓ நாங்க சபையில இருக்கிறோம், இப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அதுல சில பேரோட ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, அந்த ஆள் அறுத்து கொண்டு இருக்கிறாரு, எனக்கு தூக்கமா வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல எழுப்பி வரணும், இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, இது ஆபிரகாமுடைய தகப்பனுடைய காரியங்கள், இது எல்லாம் விக்கிர காரியங்கள், இதெல்லாம் அடிமைத்தனப்படுத்துகிற காரியங்கள். அதை விட்டுட்டு வெளியே வரணும். நீ வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இரண்டாவது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். பெரிய ஜாதி. கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ வெளியே வா. நீ வெளியே வந்த உடனே நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன். பெரிய ஜாதினா எப்படி? கவுண்டரா? பெரிய ஜாதினா எப்படி? பிரமினா? இல்ல, கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருக்கிற ஒரு கூட்ட ஜாதியார கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்ல, அவருக்கென்று வைராக்கியமாய் ஆராதிக்கிறது. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜாதியை சேர்ந்து இருக்கிறோம், கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதிகள் மத்தியில உன்னை நான் பெரியவனாய் கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ எழுந்து வெளியே வா. நீ எழுந்து வெளியே வா. இவ்வளவு நாள் நீ இருந்த இடத்துல இருந்தது போதும். எழுந்து வெளியே வா. உன்னை நான் பெரிய ஜாதியா ஆக்க போகிறேன். ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்த போகிறேன். உன்னை அவமானப்படுத்தினாங்களே, அவங்க மத்தியில கொண்டு போய் நிறுத்த போறேன். உன்னை வெட்கப்படுத்தினாங்களே, அவங்க மத்தியில போய் நிறுத்த போகிறேன். உன்னை கீழே தள்ளிவிட பார்த்தாங்களே, நீ விழுந்துட்ட, இதோடு முடிஞ்சிச்சு, உன்னால எழும்ப முடியாதுன்னு நினைச்சாங்களே, அவங்க மத்தியில கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை எழும்ப செய்யும்படிக்கு, உன்னை எழுந்து நிற்கும்படிக்கு, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு, உன்னை பாத்திரம் நிரப்பி வருகிறதற்கு, சத்துருக்களுக்கு எதிராக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தபடிக்கு இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி, அடுத்து உன்னை ஆசீர்வதித்து. நேற்று இரவுல விழிப்பு ஜெபத்துல ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். சங்கீதத்திலிருந்து வாசிச்சோம். 65வது சங்கீதத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. எப்படி ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட போறீங்க? நான் கடந்து வந்தது எனக்கு தான் தெரியும். எத்தனை முள்ளு என்ன குத்துனுச்சு, எத்தனை போராட்டம் எனக்குள்ளார காணப்பட்டுச்சு, எவ்வளவு வேதனைக்குள்ளார நான் கடந்து வந்தேன். நான் கடந்து வந்தது எனக்கு தான் ஆண்டவரே தெரியும். எப்படி அந்த வருஷம் நன்மையினால முடிசூட்டப்பட்டுச்சு? இல்லைங்க, நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறது நெகட்டிவான காரியம். நம்ம பாசிட்டிவா பார்க்கல. நம்ம பார்க்கறது எல்லாமே நெகட்டிவ். ஐயோ இது நடந்துச்சு, ஐயோ இதை சொல்லிட்டாங்க, ஐயோ இதை பேசிட்டாங்க. நான் சபைக்கு வர ஒருத்தர் கூட என்ன கண்டுக்கல, நான் ஆராதனைக்கு வர ஒருத்தர் கூட வந்து கை கொடுக்கல. கவர்மெண்ட் கை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுதுங்க. ஏன் கையை கொடுக்கறீங்க? நீங்க கையை கொடுத்தீங்கன்னா COVID-19 ஒட்டிக்கொள்ள சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவைகள் மத்தியில நமக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் நினைச்சுக்குவோம், காலையில போய் ரூம் கதவை திறந்து வெளியே வரக்குள்ள ஹால் முழுசும் அப்படியே மனமா நிரம்பி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவர். நான் ஸ்கூலுக்கு போக வேணாம், நான் டியூஷனுக்கு போக வேணாம், நான் வேலைக்கு போக வேணாம், நான் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். நான் செலவு பண்றதற்கு வீடு நிறைய பணம் இருக்கிறது. நான் அள்ள அள்ள குறையாதபடிக்கு ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும். இது ஆசீர்வாதமா? இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ வெளியே வந்து, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்றார். ஆபிரகாம் அண்ணாந்து பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரங்களா எண்ணி பாரு, உன்னால என்ன முடியுமா? அதுதான் உன்னுடைய பிள்ளை.
அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது, இன்னும் பிள்ளை பெறல. அவனை வெளியே வா அப்படின்னு சொன்னாரு. ஆபிரகாம் வெளியே வரா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் அடிபட்டு போகிறான், சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைக்கு நட்சத்திரத்தை போலவும் உன்னுடைய சந்ததி கடல் மணலை தூள போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாரா சொல்றா, நான் மலடியா இருக்கிறேங்க, பெண்களுக்கு உண்டான எல்லா காரியமும் என்னிடத்துல நின்று போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால பிள்ளை பெற்க முடியாது, இதுக்கு மேல முடியாது, எனக்கு 89 வயசு, கீழான் சொல்ற துண்டோ எல்லாம் பெற்று அடைச்சப்பட்டுச்சு. இப்ப ஆபிரகாம் பார்த்து சொல்றா, நீ கிழவனா இருக்கிறடா, 99 வயது, இப்ப பிள்ளை பிறக்குமா? கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னதை ஒருவரும் அடைக்க முடியாது, யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த வருஷம் நன்மையினால முடிசூட்டுவேன்னு சொன்னாருன்னா இந்த வருஷத்துல நன்மையினால முடிசூட்டுவார். இந்த வருஷம் உங்களை வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னாருன்னா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், தெலுங்கானா. அவரு சில காரியங்களால அவர் சிறைக்கு போயிட்டார். மலேசியா சிறையில இல்ல, அவர் தாய்லாந்து சிறையில இருந்தார். தாய்லாந்து சிறையில இருக்கிற அந்த காலத்துல அவருடைய மனைவி திருமணமாகி கொஞ்ச நாள்ல சிறையில மாட்டிக்கொண்டாரு. அவருடைய மனைவி அடிக்கடி ஆராதனைக்கு வருவாங்க, அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, கர்த்தருக்கு உள்ளத்தை கொடுத்தாங்க. அவங்க கேத்தலிக்ல இருந்து வெளியாகி நம்ம சபையில் அங்கத்தினராய் சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கக்குள்ள ஒரு நாள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் சொன்ன அந்த அம்மா கிட்ட, அம்மா நீங்க போய் உங்க கணவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இரும்பு கதவை உடைக்கிறாரு, வெற்றில தாப்பாக முடிக்கிறாரு, கர்த்தர் விடுதலை கொடுக்க போறாரு சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். அவங்க போன அந்த வருஷத்துல அந்த 2வது மாதத்துல போய் அவங்க கிட்ட அவர்கிட்ட சொன்னாங்களா, நம்ம சர்ச் பாஸ்டர் சொன்னாரு இரும்பு கதவு உடைக்கப்பட போகிறது, பெண்கள தாப்பால்கள் முறிக்கப்பட போகிறது. ஒரு மனுஷனை நினைச்சாரா, இந்த பாஸ்டர் பைத்தியக்கார போல என் மனைவி ஆறுதல் படுத்துகிறதுக்காக போய் சொல்லி இருக்கிறாரு. இங்க 10 வருஷம் குத்திட்டானுங்க, இந்த 10 வருஷத்தை முடிக்காம நான் வீட்டுக்கு போக முடியாது, நான் வீட்டுக்கு போகக்குள்ள என் மனைவி வேற யாரோடய இருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதங்களை யார் யாரோ பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் யோசித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரா, மனைவி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்துல அதே நாட்களில அந்த பிரீசன் வார்டன் வந்து சொன்னானா, நாங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அரசாங்கம் உன்னை விடுதலை செய்யணும்னு, இந்த வருஷம் கடைசியில நீ விடுதலை ஆகி போயிருவ. வருஷம் ஆரம்பத்தில் அவர் என்ன தெரியுமா நினைச்சாரா, பாஸ்டர் பைத்தியக்காரன், எனக்கு 10 வருஷம் குத்திட்டாங்க, சாரி 20 வருஷம், நான் 20 வருஷம் சிறையில இருக்கணும். ஆனா இவங்க சொல்றாரு இரும்பு தாப்பால இரும்பு கதவு உடைக்கப்பட போகிறது, இது எப்படி நடக்கும்? அதே வருஷத்துல 12வது மாதத்துல கர்த்தர் அவருக்கு விடுதலையை கொடுத்து கூட்டி கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த காலங்களில் உங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒருவேளை என் மனைவி சொன்ன உடனே நம்பி இருந்தனா, நிச்சயமா கர்த்தர் செய்வார்னு சொல்லி இருந்தனா, அந்த 2வது மாதம் இல்ல 3வது மாதத்துல நான் வீட்டுக்கு வந்திருப்பேன். எனக்குள்ளார இருந்த சந்தேகத்தினால கர்த்தர் அந்த வருஷ கடைசியில நீ வெளியே கொண்டு வந்தவராக இருக்கிறார். முதல்ல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ வெளியே வா. 2வது சொல்றாரு, நான் உன்னை ஜாதியாக்க போகிறேன். 3வது சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வருஷத்துடைய ஆசீர்வாதம் இதுதான். முதல்ல நம்மளை வெளியே கொண்டு வர போறாரு, நம்மளை ஜாதியாக்க போறாரு, எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக. 3வது நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. வாசிங்க இன்னும். உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். இது வரைக்கும் நீங்க யாருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், சரோஜா யாருக்குன்னு தெரியாம இருந்திருக்கலாம், எப்ராஹிம் யாருக்குன்னு யாருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை கிறிஸ் ட்ரம் ஆனதுனால கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல உன்னுடைய பெயரை அப்படின்னா நம்ம யார் என்று சொல்லி கர்த்தர் விளங்க செய்ய போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. நீங்க எந்த பதவியில இருக்கிறீங்க அது இல்ல, எந்த பட்டத்தை வைத்திருக்கிறீங்க அதுவும் இல்ல, நீங்க என்ன தொழில் செய்றீங்க இல்லங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா செய்ய போறாரா, நம்முடைய பேரை பெருமை பாராட்ட போகிறார். ஹalleluya. அவர் நம்மளுடைய பேரை சொன்னார்னா எப்படி இருக்கும்? நான் சின்ன வாலிப பையனா இருக்கக்குள்ள, இப்பயும் வாலிபனா தான் இருக்கிறேன் சரியா. ஒரு 15-16 வயசு இருக்கக்குள்ள தினகரன்
மலேசியாக்கு வந்திருந்தாரு. அவர் கேரள இருந்தாரு, கேரளுக்கு வந்திருந்தாரு. அப்போ பிகேல கன்வென்ஷன் சென்டர்ல நான் போயிருந்தேன். அப்போ அவர் பேர் சொல்றாரு. முதல் நாள் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நிறைய பேர் போறாங்க. அவர் பேரை சொல்றாரு. என்னென்ன பேரெல்லாம் சொல்றாரு. எல்லாம் போறாங்க. இரண்டாவது நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு என் பேரை கூப்பிடுங்க ஆண்டவர், இன்னைக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் கூப்பிடுங்க. மூணாவது நாள் கூட்டம். சரி, இன்னைக்காவது ஆண்டவர் கூப்பிடுவாரு, பாப்போமே ஆண்டவர் கூப்பிடுறாரா இல்லையா. அப்பயும் ஒரு பேரை சொல்லுங்க. நான் மனசுல என்ன தெரியுமா சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை என் பேர் உங்களுக்கு தெரியல. எனக்கும் எங்க அப்பா வெள்ளைக்கார பேர் வச்சிருந்தாருன்னா, ஜான் ஜேம்ஸ் வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா தமிழ் பேர் வச்சிருக்கிறாரு, அதனால உங்களுக்கு என் பேர் தெரியல. உண்மையிலே நான் போய் சொல்ல அவருடைய சமூகத்திலிருந்து சொன்னேன். இப்படிதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த வருஷம் நான் தான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, என் பேர் உங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நாட்கள் கடந்து போனது. ஒரு வாலிப முகாமில் ஆண்டவர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிற தேவன். The Lord knows what is your name. உங்க பெயர் என்ன? உங்க பெயருடைய அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நவோமி சொல்றா, என் பேர் மாறா, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததியில இருந்து தான் நான் வரப்போகிறேன். அப்போ உங்க பேர் ஆண்டவர் விளங்க செய்ய போகிறவராக இருக்கிறார். முதல் என்ன சொன்னார் ஆண்டவர்? வெளியே வர சொன்னாரு. இரண்டாவது என்ன சொன்னாரு? பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. மூணாவது என்ன சொன்னாரு? உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னாரு. நாலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை விளங்க செய்ய போகிறேன். அடுத்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம்? நமக்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போமா? இல்ல. வசனம் சொல்லுகிறது, நம்மளை தேடி வருகிறவர்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவர்களுக்கு. இந்த போன வருஷத்துல, இந்த 12வது மாதத்துல இந்த மலேசியாவில் பெருவெள்ளங்கள் வந்தது. இந்த பெருவெள்ளங்கள் வந்த பிற்பாடுதான் ஜனங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு. பந்து பாலஸ்தீன், சொக்கோம் பாலஸ்தீன் சொல்லி பாலஸ்தீனுக்காக நிதி சேர்த்தாங்க, கொண்டு போய் கொடுத்தாங்க. ராஜாக்கள் பணத்தை அள்ளி கொடுத்தாங்க, மந்திரிமார்கள் கொடுத்தாங்க, ஜனங்கள் கொடுத்தாங்க. பாலஸ்தீனா தான் இருக்குது. பாலஸ்தீன்ல பிரச்சனை என்ன? அவங்களுடைய சுதந்திரத்துக்காக அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தேசத்துல நம்ம ஜனங்க வெள்ளத்தினால பாதிக்கப்படும் பொழுது, வெள்ளத்தினால அழிவை சந்திக்கும் பொழுது உதவி செய்கிறதற்கு எந்த ராஜாக்களும் முன்னு வரல, எந்த மந்திரிமாரும் முன்னுக்கு வரல, எந்த நிதியும் திரட்டப்படல. சொல்லப்படுகிற எந்த மத தலைவரும் வரல. பக்கத்து வீட்டுக்காரன், முன் வீட்டுக்காரன், அடுத்த ஸ்டேட்ல உள்ளவன் வந்து உதவி செய்யறான். இப்ப ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருகிறது. நம்ம தான் சகோதரர்கள், நம்ம தான் மனிதர்கள், நம்ம தான் ஜாதிகள். இந்த ஜாதியை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஜனங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் மட்டுமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிற. நீங்க வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, நீங்க படிக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பீங்க, நீங்க தொழில் செய்யற இடத்துல ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 2022ல கர்த்தர் ஒரு மாறுதலை கொண்டு வருகிறதற்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உட்காரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. நம்மளை யாராவது ஆசீர்வதிப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவங்க அப்படினாலே ஒரு ஸ்டெப் எட்ட நிற்பாங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட என்னத்தை வாங்கலாம்னு பார்ப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எப்படி சமைக்கலாம்னு பார்ப்பாங்க. நேற்று ராத்திரி ஒரு சகோதரன் வந்திருந்தார், ஆராதனை. அவர் திருமணம் செய்தது கிறிஸ்தவ பெண், ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண். இவங்க 2 பேருக்குள்ளார காதல், திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ண நாள்ல இருந்து குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளை இல்ல. இப்பதான் 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகிறது, பிள்ளை இல்ல. அது ஒரு பிரச்சனை. இந்த மகன் சர்ச்சுக்கு போறாங்க, அது ஒரு பிரச்சனை. அவர் வந்து நிற்கக்குள்ள மனைவி கூப்பிட்டாங்க, வாங்க வந்து நில்லுங்க. அவர் வந்து நின்றாரு. வாங்க என் கையை பிடிங்க, உங்க 2 பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு? மனைவிக்கு. என் மனைவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் மனைவி தான் இயேசுக்கு சொந்தம், இவதான் இயேசுக்குரியவர், இவளை மட்டும் நீங்க ஆசீர்வதிச்சா போதும், எனக்கு நோ ப்ராப்ளம். ஐயா இருக்கிறாரு பாத்தீங்களா?
இவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். இவர் பயங்கரமானவர், சாதாரண ஆளு கிடையாது, பயங்கரமானவர். அவருடைய சித்தி வீட்டுல ஒரு நாள் ஜெப கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நானு, வளர்மதி, எஸ்தர் இவங்கெல்லாம் போயிருந்தோம். அப்ப அவங்க சித்தி சொன்னாங்க, இவர் அப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. அவங்க சித்தி சொன்னாங்க, எங்க அக்கா மாவன் வரான் பாஸ்டர், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. கூப்பிடுங்கம்மான்னு அவங்க சித்தி கூப்பிட்டாங்க. டேய் வாடா, வந்து நில்லு, பாஸ்டர் உனக்காக ஜெபம் பண்ணுவாரு, நல்லா இருப்ப. நான் நல்லா தான் இருக்கிறேன் சித்தி, உனக்கு வேணா நீ ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படியே சொன்னாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு வேணா நீ ஜெபம் பண்ணிக்க அப்படின்னாரு. எங்க சித்தி சொன்னாங்க, பாஸ்டர் பரவாயில்ல பாஸ்டர், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அவர் வரல, அவரோட பிள்ளைங்களை அனுப்பி விட்டாரு. அன்னைக்கு அவங்க சித்தியில சொன்னேன், ஒரு நாள் சேர்ச்சில் வந்து அமர்ந்து இருப்பார், ஒரு நாள் அவர் வருவாருமா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா குடும்பத்தோட கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. மக பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. மக அப்பாவுக்காக வேதத்தை திறந்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, யார் வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்களை கர்த்தர் கொண்டு வருவார், எப்படியாவது கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம யாரு? இயேசுவை சுமந்து கொண்டு இருக்கிறோம். Who are we? We are the carrier of Jesus Christ. கர்த்தர் நமக்குள்ளார இருக்கிறபடினால, தேவன் நமக்குள்ளார இருக்கிறபடினால இந்த காலை வேளையில we are the vessel, நம்ம தான் பாத்திரமாக இருக்கிறோம். அதனால கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு, தேவன் அறியாத ஜனங்களுக்கு அவர்களை கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அடுத்தது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு ஊழியக்காரர், நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, என்னோட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, வல்லமையாய் பயன்படுத்துகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் என்னை தேடி வரக்குள்ள அவங்க எந்த சபையை சேர்ந்தவங்க, எந்த டினோமினேஷனை சேர்ந்தவங்க நான் பார்க்க மாட்டேன். என்னை தேடி வரும் பொழுது அவங்கள போய் பார்ப்பேன், வாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போவேன். சில ஊழியர்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, ஏன் தாலி எப்ப பார்த்தாலும் எங்க சேர்ச்சுக்குள்ளாரே நுழைஞ்சிட்டு இருக்கிறாரு, எங்க ஜனங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாரு, ஏன் எங்க ஜனங்கிட்டே போய் கொண்டே இருக்கிறாரு. எனக்கு என்ன ஆசையா? எனக்கு நேரமே இல்லை, என் பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, என் குடும்பத்தோடு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் ஏன் உங்களை தேடி போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனே நான் சபிப்பேன், உன்னை துன்மார்க்கமாய் பேசுகிறவர்களை நான் துன்மார்க்கமாய் பேசுவேன், உன்னை உடைக்க நினைக்கிறவர்களை நான் உடைப்பேன். இந்த வருஷத்துல நம்மளுக்கு எதிரியா இருக்கிற பிசாசுகளை கர்த்தர் உடைக்க போறார். நமக்கு எதிரியா இருக்கிற பிசாசுகளை கர்த்தர் சபிக்க போறார். ஏன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்து, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில இருக்கிற எல்லா வம்சங்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், பஞ்சாபியர்கள் அப்படின்னு இல்லாம எல்லா ஜனங்களும் உனக்குள்ளார ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்க உட்கார்ந்திருக்கிறோம்ல, நீங்க போகிற இடத்துல, நீங்க பேசுகிற இடத்துல, நீங்க சாப்பிடுகிற இடத்துல, நீங்க எங்கெங்க இருந்தாலும் அந்த இடத்துல பூமியில உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்க போகிறது. அனிதா ஒரு நாள் லெட்டர் எடுத்து வந்தாங்க. பாஸ்டர், மார்த்தான்னு ஒரு பெண், இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இவளுக்கு ஹுக்கும் கந்தும் அப்படின்னா ஹேங் டு டெத், அதுக்கு மாற்றமே இல்லை. ஆனா அந்த மார்த்தா அப்பீல் பண்ணி இருக்கிறாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், இந்த சென்டென்ஸ் மாறணும், இந்த தண்டனை மாறணும் அப்படின்னு சொல்லி அனிதா லெட்டர் எடுத்து வந்தாங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணும், கையை வச்சு ஜெபம் பண்ணும், குரூப்ல போட்டு ஜெபம் பண்ணும், சபையில ஜெபிச்சோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்க வேதனை விலகி போகும். கர்த்தரால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் மத்தவங்களை ஆசீர்வதிக்க போறார். இந்த வருஷத்துல நம்மளை கொண்டு கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க போறார். நம்முடைய ஜெபத்தை கொண்டு கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க போறார். நம்ம ஆளுமையை பார்த்து கர்த்தர் இந்த தேசத்துல இன்னும் சபைகளை உருவாக்க போகிறார். இன்னும் ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இன்னும் வைராக்கியமான ஜனங்களை கர்த்தர்
Jesus. Hallelujah. Hallelujah. இயேசு வேணாமா? இயேசு வரப்போறார். ஓ என் வீட்டுக்கு மாதிரியார் வர வேணும். மாதிரியார் வர மாட்டாரு. உன் வீட்டு கதவை இயேசு தட்டுவார். Hallelujah. கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளார நுழைய கூடாது. இல்ல இல்ல கிறிஸ்தவங்க நுழைய மாட்டாங்க. கிறிஸ்து உன் வீட்டுக்குள்ளார நுழைய போறாரு. இந்த வருஷம் அவர் இரும்பு தாப்பால்களை உடைத்து பெண்கள கதவுகளை முறித்து அவர் வாசலை திறந்து ஒருவரும் அடைக்க கூடாதபடிக்கு அதை திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அடைக்கிறவருமாக இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வர போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் நம்முடைய வருஷம். ஹalleluya. அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்திருப்போம் எல்லாம். Thank you Holy Spirit. Hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே தேவ
a minister, but the Lord has chosen you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது. ஜனங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறீங்க. இந்த அறுவடையில உங்களுக்கு பங்கு உண்டு. உங்களுடைய கூட நிரம்பும். உங்களை சுத்தி இருக்கிற வயல்களை நீங்க அறுவடை செய்வீங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய தரிசனங்கள், கர்த்தருடைய திட்டங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வரும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறதற்கு இன்றைக்கு வாசல் திறந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை நிறுத்த முடியாது. உங்களுடைய ரதம் ஓடுகிற ரதம், நிறுத்தி வைக்கப்பட்ட ரதம் அல்ல. நீங்க கர்த்தரை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமே வெளியே வா. ஆபிரகாமே நீ வெளியே வா. உன் பேர் ஆபிரகாம். இனி ஆபிரகாம் அல்ல, நீ ஆபிரகாமாக மாற போகிறாய். நீ ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். பெரிய ஜாதியாய் மாற போகிறாய். உன் பேரை வழங்க செய்ய போகிறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போற. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுடைய ஆசீர்வாதம். Thank you Lord. Oh ரிமலவஷே தேவரமரி வரி கரவோ. Oh ரிமலவரி வரி வவவஷே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. Hallelujah, hallelujah. ஒரு காத்து வீச போகிறது. அபிஷேகத்துக்கு காத்து வீச போகிறது. நான் பார்க்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். மேல் வீட்டின் அனுபவம், மேல் வீட்டின் அனுபவம், மேல் வீட்டின் அனுபவம். அக்னிமயமான நாவுகள் காற்று வீச போகிறது. அக்னிமயமான நாவுகள் கடந்து வர போகிறது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓரி மரவவவஷே தேவரவரி வரி வவவவவ. ஓரி மரவரி வரி கரவவவவவரி எலவோ சங்கவரி எலவோ. ஓரி மரவரி 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 ஓரி மரவரி
என்னுடைய சகோதரி, ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ கடந்த வருஷத்துல நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கண்ணீர் வடிச்ச. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் கர்த்தர் அவைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் உன்னை திராட்சை தோட்டமாய் கர்த்தர் மாத்துகிறார். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், எது எது முடியாது, இதெல்லாம் முடிஞ்சிச்சு நீ நினைச்சியோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தொடங்குகிறதற்கும், மறுபடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கும், மறுபடியும் கர்த்தருக்கு அதோட சமூகத்துல சேனையா எழுப்பி நிற்கிறதற்கும் உன்னை முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உன்னை காலை கர்த்தர் தொடுகிறார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளார கடந்து வருகிறது. நீ பூர்வ நாட்களிலே, வாலிப நாட்களில் செய்த காரியங்களை நீ கர்த்தருக்காக மறுபடியும் செய்ய போகிற. நீ மைக்கெடுத்து பாடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் கடந்து போகும். நீ துதிக்கும் பொழுது பாலால் நெடுநெடுங்கும், பரலோக கனிகூரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சீயோனின் குமாரத்தியே, எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்பட்டதற்காக, எங்களை கர்த்தர் இம்மட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்திருக்கிறேன். எனக்கல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல, எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்தி வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க தான் ஆபிரகாம். உங்க பேரை கர்த்தர் மாத்துறார். இந்த வருஷம் ஆபிரகாம் என்று கர்த்தர் மாத்துகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்க போறீங்க. உங்களுக்குள்ளார் இந்த சந்ததிகள் புறப்பட போகிறது. தேவனுடைய நாமம் மகிமை அடையத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா.